சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பருப்பு துவையல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பருப்பு வச்சு தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 வரமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். ஸோ பருப்போட வாசனை வரும். ஸோ அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைச்சிக்கலாம், தண்ணி சேர்க்காம. அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க. எடுத்து விட்டு அரைங்க, இல்லைன்னா பருப்பு அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பருப்பு துவையல் ரெடி ஆகிடும். இதில் தேங்காய் சேர்த்து பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி தேங்காயெலாம் எதுவும் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிபி என்ன வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.